Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த உரையிலே நாம் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற பெருநாள் நன்கொடை பற்றி இந்த உரையிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா உலகத்திலே வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறி ஒரு பெருநாளுடைய தினத்தை நமக்கு சந்தோஷ நாளாக ஏற்படுத்தி அந்த நாளிலே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி எல்லோருமே சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோருடைய வீட்டிலும் அந்த உணவு சுவையான உணவுகள் சமைத்து மகிழ்ந்து வாழ வேண்டும், பணக்காரர்களை போன்று ஏழைகளும் அன்றைய நாளை கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த கடமையை, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற இந்த கடமையை பொருளாதாரம் வசதி உள்ளவர்கள் மீது அதை கடமையாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாரிடத்திலெல்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரின் அளவை கொடுப்பதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான். அந்த கடமையை நாங்கள் எல்லோரும் முறையாக செய்ய வேண்டும். இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அதை முறையாக நாம் செய்து எல்லோரோடும் சந்தோஷமாக அந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அந்த அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற இந்த கடமை, இது முஸ்லிம்கள் மீது கடமை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1503 இலக்கத்தில் பதிவான செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபரலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள், ஃபரலாக்கினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது தொழுகை ஃபரலாக்கப்பட்டதை போன்று, நோன்பு நம் மீது ஃபரலாக்கப்பட்டதை போன்று, ஜகாத் என்னும் கடமை நம் மீது ஃபரலாக்கப்பட்டிருப்பதை போன்று ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் இந்த கொடையும் இந்த தர்மமும் நம் மீது ஃபரலாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த கடமையை எதற்காக இஸ்லாம் ஃபரலாக்கி உள்ளது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கான காரணத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது. சில விடயங்களை இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கும், சிலதை சுன்னாவாக சொல்லியிருக்கும், சிலதை ஃபர்து என்று சொல்லியிருக்கும். இப்படி சொன்ன சில விடயங்களை பொறுத்த மட்டுமே சில விடயங்களுக்கு இஸ்லாம் அதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தியிருக்கும். எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கும். இன்னும் சில விடயங்களுக்கு இஸ்லாம் அதற்குரிய காரணங்களை அது சொல்லவில்லை. அறிஞர்கள்
அந்த காரணங்களை தேடுகின்ற பொழுது பலவிதமான காரணங்களை சொல்லியிருப்பார்கள். அது பலவிதமான தேவைகளுக்காக. உதாரணமாக இத்தா இருக்கின்ற இத்தா ஏன் அனுஷ்டிக்க வேண்டும், பெண்கள் ஏன் இத்தா இருக்க வேண்டும் என்றால் அதில் பெரும்பாலான ஒரு காரணம் அவருடைய வயிற்றில் மரணித்த கணவனுக்காக ஒரு குழந்தை இருக்கிறதா என்று பார்ப்பது ஒரு பிரதான ஒரு நோக்கம். இது போன்று இன்னும் பல நோக்கங்களை இஸ்லாம் உள்ளே வைத்திருக்கும். ஆனால் அதை சொல்லி இருக்க மாட்டார். அது போன்று பாருங்கள், வீடுகளில் நீங்கள் தூங்கும் பொழுது தூங்க படுக்கைக்கு நீங்கள் சென்றால் உங்கள் வீடுகளில் இருக்கும் வெளிச்சத்தை அணைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெளிச்சத்தை அணைத்து விட்டு தூங்குங்கள். அதை ஏன் சொன்னார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். எலிகள் அந்த திரிகளை இழுத்து உங்கள் வீடுகளை கொளுத்தி விடும் என்று சொன்னார்கள். அப்ப நபிகளாருடைய காலத்திலே இந்த வெளிச்சம் விளக்குகள் என்பதை கொழுப்புகளை உருக்கி அல்லது எண்ணெய்களை வைத்து அதிலே திரிகளை வைத்து நெருப்பு வைத்திருப்பார்கள். அதை அப்படியே வைத்துவிட்டு நாம் தூங்குகின்ற பொழுது அந்த கொழுப்புக்காக எலிகள் என்ன செய்யும், தன்னுடைய கால்களால் அந்த திரியை கொழுவி அந்த வீட்டு கூரைகளின் மீது கொண்டு போய் போட்டு விடும். அதனால் வீட்டை அந்த எலி கொளுத்தி விடும். அதனால் நீங்கள் அதை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைய நாள் இப்பே காலங்களில் நாம் மின்சாரத்தினால் மின்குமிழ்களை பயன்படுத்துகிறோம். இவைகளுக்கு அப்படியான வாய்ப்புகள் இல்லை என்பதனால் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும். தூங்கும் பொழுதும் என்ன செய்யலாம், அந்த வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு தூங்க முடியும். அன்று ரசூலுல்லாஹ் தடை செய்ததற்கான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இதே போன்று சில விடயங்களுக்குரிய காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். சில விடயங்களுக்கு காரணங்கள் சொல்லப்படவில்லை. பின்னால் பலர் அதை ஆய்வின் மூலம் சில காரணங்களை கண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு செய்தி சொல்லுவதென்றால், ஒரு ஆய்விலே நான் படித்தேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். தவளை இருக்கிறதே, இந்த தவளையை கொல்லக்கூடாது, ஹராம், தடுத்தார்கள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய ஆய்விலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கொசுக்கள் நீரிலே முட்டையிடுகின்ற பொழுது அந்த முட்டைகளை தவளைகள் சாப்பிட்டு விடும். எனவே தவளைகள் இருக்கும் பகுதியில் கொசுக்கள் குறைந்து விடும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். நான் அந்த பார்த்த ஆய்விலே ஒரு பகுதியில் தவளைகள் இல்லாத காரணத்தினால் அங்கு கொசுக்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது. தவளைகள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அந்த ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் தவளையை நீங்கள் கொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அதே போன்று கொசு இருக்கிறது. கொசு அல்ல, இந்த என்ன செய்கிறது, ஒரு பானத்திலே விழுந்து விட்டால், குடிபானத்திலே அது விழுந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த ஈயை நீங்கள் அந்த பானத்துக்குள் முக்கிவிட வேண்டும், உள்ளே அமுக்க வேண்டும், அமுக்கி விட்டு வெளியில் வீசிவிட்டு அந்த பானத்தை குடியுங்கள் என்றார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், அந்த ஈயினுடைய ஒரு இறக்கையில் நோய் இருக்கிறது, அடுத்த இறக்கையில் அதுக்கான மருந்து இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, எப்பொழுதுமே நீங்க கவனிக்கலாம், குடிபானங்களில் தேநீரில் ஈக்கள் விழுகின்ற பொழுது ஒரு இறக்கை மேல் இருக்கும், ஒரு இறக்கை அந்த பானத்துக்குள் பட்டிருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லக்குள்ள எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த உங்கள் பானத்தில் விழும் பொழுது அது மருந்துள்ள அந்த தன்னுடைய இறக்கையை அது பாதுகாத்துக் கொள்கிறது. எதிலே நோய் இருக்கிறதோ அது தண்ணீரிலே விழுந்துவிடும், எதிலே மருந்து இருக்கிறதோ அதை மேலே தூக்கி கொள்ளும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆய்வு செய்து விட்டு அது 100% உண்மை என்று அந்த ஆய்வை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக்கப்பட்ட சில விடயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த விடயத்தில் உள்ள சில செய்திகளை, அதற்குரிய காரண காரியங்களை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தியிருப்பார்கள். சில விடயங்களுக்கு அந்த காரணங்கள் சொல்லப்பட்டிருக்க மாட்டார். அன்பு சகோதரர்களே, அப்படியான ஒரு கடமையில் ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர். இதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது என்ன காரணத்துக்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சுனன் அபீ தாவூதிலே 1609 இலக்கத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ், அதாவது நோம்பாளிகள் வீணான கூச்சல்கள், வீண் விளையாட்டுகளை செய்து
தன்னுடைய நோன்பை பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள், நோன்பில் சில பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள். அந்த பாதிப்புகளை தூய்மைப்படுத்தும் முகமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை கடமையாக்கினார்கள். அப்ப நோன்பில் ஏற்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹு தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்றான். அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லோரும் பெருநாளுடைய தினத்தில் அந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். எப்படி பணக்கார வர்க்கம் தங்களுடைய வீட்டில் சுவையான உணவுகளை சமைத்து மகிழ்ந்து வாழ்கிறார்களோ அதுபோன்று ஏழைகளும் அது போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு உணவாக அல்லாஹு தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ன செய்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அது ஒரு காரணம் என்பதை இந்த நபிமொழியின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை, யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் போதுமான அன்றைய ஒரு நாள் இரவு பகல் அன்றைய ஒரு நாளுக்குரிய உணவு வசதிகளை பெற்று அதற்கு மேலதிகமாக ஒரு மனிதனிடத்தில் ஜக்காத்தை கொடுக்கும், ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கும் அளவுக்கான பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால், வசதி இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீதுதான் இது கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அதாவது ஒரு நாளுக்கான உணவு இரவு பகல் அந்த நாளுக்கான தேவைகள் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன்னுடைய செலவீனத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை யாரெல்லாம் அவருடைய பராமரிப்பின் கீழ் இருப்பார்களோ அத்தனை பேருக்கும் போதுமான ஒரு இரவு ஒரு பகல் போதுமான அளவு அவர்களுக்கு இருந்து அதற்கு மேலதிகமாக இருக்கின்ற தன்னுடைய பொருளாதாரத்தில் உணவில் அந்த பொருட்களில் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கின்ற அளவு இருக்குமாக இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு கடமையாகிறது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். 1503 இலக்கத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலாக்கினார்கள். சாஅன் மின் தம்ரின், பேரித்தம்பழத்தில் 4 அள்ளுகளையும், அவ் சாஅன் மின் ஷஈரின், தொழிற்கோதுமை அதாவது தீட்டாத கோதுமையில் 4 அள்ளுகளையும் ஃபரலாக்கினார்கள். யாருக்கு? அலல் அப்தி, அடிமையாக இருந்தாலும், வல் ஹுர்ரி, சுதந்திரமானவனாக இருந்தாலும், வல் ஸக்கரி, ஆணாக இருந்தாலும், வல் உன்சா, பெண்ணாக இருந்தாலும், வஸ் ஸகீரி வல் கபீரி, சிறியவர்கள் பெரியவர்கள், மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அதே போன்று சுதந்திரமானவர்கள் அடிமைகள், இப்படி அனைவர் மீதும் என்ன செய்யும், ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப 2 நிபந்தனை, ஒன்று முஸ்லிமா இருக்கணும், முஸ்லிமாக இருக்கணும். அடுத்த நிபந்தனை என்னது? எல்லோரும் கொடுக்கணும். ஆணாக இருந்தாலும் சுதந்திரமாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் வயோதிபராக இருந்தாலும் யாரெல்லாம் அன்று வாழுகிறார்களோ முஸ்லிம்களாக இருந்தால் அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும், அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அந்த பிறை ஃபித்ருடைய அந்த பிறை தோன்றியவுடன் மகரிபு தொழுகையின் பின்னால் ஃபித்ருடைய அந்த நாளுடைய பிறை தோன்றிவிட்டது என்றால், அந்த நாள் உதயமாகிவிட்டது என்றால், அன்றைய நாளில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ, முஸ்லிமான நிலையில் யாரெல்லாம் உயிரோடு இருப்பார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன, ஜக்காத்துல் கடமையாகும். ஆனால் அந்த நேரத்துக்கு முன்னால் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கும் கடமையாகும். யாரெல்லாம் அந்த நேரம் நுழையும் பொழுது உயிரோடு இருக்கிறார்களோ பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜக்காத் கடமையாகும். வயிற்றில குழந்தை இருக்கிறது, பெருநாள் தொழுகைக்கு பின்னால் தான் குழந்தை கிடைக்கிறது என்றால் அந்த குழந்தை மீது கடமை இல்லை. அப்ப அந்த பிறை தோன்றுகின்ற பொழுது யாரெல்லாம் உயிரோடு இருப்பார்களோ அத்தனை தலைக்கும் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி அழகாக நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அனைவரும் அந்த குடும்பத்தின் தலைவர் என்ன செய்ய வேண்டும், யாருக்கு தன்னால் கொடுப்பதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அல்லது அந்த குடும்பத்தை யாரு பராமரிக்கிறாரோ, யார் அந்த குடும்பத்தின் பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்.
சில நேரம் தன்னிடம் தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற அனைவருக்கும் கொடுப்பதற்கான வசதி இல்லை என்றால் முதலில் தனக்காக கொடுக்க வேண்டும், அடுத்து தன் மனைவி, அதுக்கு பின்னர் அடுத்தவர்களுக்கு. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அப்ப சுயமான தொழில் செய்து சொந்தமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்காக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத நேரத்தில் தான் அந்த குடும்ப தலைவர் என்ன செய்வான், அவர்களுக்காக கொடுப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, எப்படியான உணவுகளை, பொருட்களை ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும்? சஹீஹுல் புகாரியிலே 1508 இலக்கத்திலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நுஅதீஹா ஃபீ ஸமானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஅன் மின் தஆமின். நபிகளாருடைய காலத்திலே நாங்கள் 4 அள்ளுகள் உணவு கொடுப்பவர்களாக இருந்தோம். தஆம் என்றால் உணவு. சொல்லிவிட்டு அவ்சான் மின் தம்ரின், பேரித்தம்பழத்தில் 4 அள்ளுகளை நாங்கள் கொடுப்பவர்களாக இருந்தோம். அவ்சான் மின் ஷஈரின், தீட்டாத கோதுமையிலிருந்து 4 அள்ளுகளை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுத்தோம். அவ்சான் மின் ஜபீபின், காய்ந்த முந்திரி, அந்த பிளம்ஸ், காய்ந்த முந்திரி, இதிலிருந்து என்ன செய்வோம், நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில், புகாரில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே, குன்னா நுஹ்ரிஜு ஃபீ அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய காலத்திலே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்போம். எப்படி என்றால் சாஅன் மின் தஆமின், உணவிலிருந்து 4 அள்ளுகள் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த உணவு என்பது என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தும் பொழுது சொல்லுகிறார்கள், வகால அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வகான தஆமனா, அந்த காலத்தில் எங்களுடைய உணவாக இருந்தது. அப்ப நாங்க உணவிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்போம். எங்களுடைய காலத்தில் உணவாக எது இருந்தது என்றால் அஸ்ஸஈரு, தீட்டாத கோதுமை எங்களுடைய உணவு பழக்கமாக இருந்தது. வஸ்ஸபீபு, காய்ந்த முந்திரி எங்களுடைய உணவு பழக்கமாக இருந்தது. வல் அகித்து, பாலாடை, அது எங்களுடைய உணவாக இருந்தது. ஒத்தம்ரு, அதாவது பேரித்தம்பழம், இது எங்களுடைய உணவாக இருந்தது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஹதீஸில் இருந்து என்ன விளங்குகிறது என்றால், பிரதான உணவாக எதை உட்கொள்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் உணவாக எதை உட்கொள்கிறார்களோ அந்த பொருட்களில் இருந்துதான், அந்த உணவுகளில் இருந்துதான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தோம் என்பதை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நபிகளாரின் காலத்தில் நாங்கள் இன்னென்ன பொருட்கள் எங்களுடைய பகுதியில் உணவாக இருந்த இந்த பொருட்களில் இருந்துதான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் அரிசி என்ன செய்கிறது, உணவாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அரிசியில் இருந்துதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். அதுதான் பிரதான உணவாக. ஏனைய உணவுகள் இருக்கின்றன, இருந்தாலும் பிரதான உணவாக நமது பகுதிகளில் உட்கொள்ளக்கூடிய உணவு அரிசி. எனவே அந்த அரிசியில் இருந்துதான் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ர் நாம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த நபிமொழியிலிருந்து தெளிவாகிறது. அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ராக நாங்கள் கொடுக்கின்ற இந்த பொருள், உதாரணமா அரிசி என்றால் இந்த அரிசி என்ன செய்ய வேண்டும், எப்படியான அரிசி கொடுக்க வேண்டும்? நம்முடைய பகுதியில் பலவிதமான அரிசிகளை நாம் உணவாக பயன்படுத்துவோம். பாஸ்மதி என்றும் இன்னும் பலவிதமான அரிசிகள் இருக்கலாம். விலை உயர்ந்தவை, நடுத்தரமானவை, மிக விலை குறைந்த தாழ்ந்தவைகள், இப்படியான அரிசிகள் இருக்கின்றன. இதில் எதை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், அதாவது நீங்கள் விரும்புவவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையிலே நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லன் தனாலுல் பிர்ர, இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு விருப்பமான ஒரு சொத்தான பைருஹா என்ற தோட்டத்தை அப்படியே அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தார்கள். மிகவும் விரும்பி நேசித்த ஒரு தோட்டம், அதை அப்படியே கொடுத்தார். விருப்பமான ஒன்றை தர்மம் செய்யாத வரையிலே, நீங்கள் செலவு செய்யாத வரையிலே அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்கிய பொழுது அவர் இந்த தனக்கு விருப்பமான ஒன்றை தர்மம் செய்தார். இந்த பக்குவம், இந்த பண்பாடு நம்மிடத்திலும் வர வேண்டும்.
மக்களுக்கு கொடுப்பதென்றால் மிகவும் தாழ்ந்த ஒரு அரிசியை, தாழ்ந்த ஒரு உணவுப் பொருளை, மிகவும் விலை குறைந்த நாம் சாப்பிட விரும்பாத ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்க கூடாது. கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதுக்கு எது மிக விருப்பமோ, எதை சாப்பிடுவதை நாம் விரும்புவோமோ அப்படிப்பட்ட உணவுகளிலிருந்து கொடுப்பதுதான் மிக ஏற்றமானது. அப்பொழுதுதான் சரியான நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எனவே இந்த அல் குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கும் பொழுது நமக்கு எது மிக விருப்பத்துக்குரிய உணவோ, எந்த அரிசி நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசியோ அந்த அரிசியில் இருந்துதான் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அதுதான் மிகவும் நன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை இந்த அல் குர்ஆனின் வசனம் நமக்கு சொல்லுகிறது. சூரா ஆல இம்ரானின் 92வது வசனம். அந்த அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ரை உயர்தரமான அரிசியிலிருந்து நம்மால் முடிந்த அளவு, ஆக உயர்ந்தது அல்லாமல், நாம் பெரும்பாலும் விரும்பி நம்முடைய வீட்டில் சாப்பிடக்கூடிய, நாம் விருப்பத்தோடு சாப்பிடுகின்ற உயர்தரமான ஒரு வகையில் இருந்து நாம் கொடுத்துக் கொள்வது மிகவும் ஏற்றமானது. எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ராக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல ஹதீஸ்கள், புகாரி உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் பதிவான செய்தி. ஃபரல ஜகாத்துல் ஃபித்ர் ஸாஅன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் ஒரு சாயை கடமையாக்கினார்கள். சா என்பது என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய 2 கைகளாலும் நிரப்பமாக 4 அள்ளுகள் அள்ளினால் அதை சா என்று சொல்லுவார்கள். ஒரு அள்ளுக்கு முத்து என்று சொல்லுவார்கள் அரபிலே. 2 கைகளையும் சேர்த்து நிரப்பமாக நாம் அள்ளினால் அதற்கு முத்து என்று சொல்லுவது. 4 முத்துகள் ஒரு சா, 4 அள்ளுகள் ஒரு சா. எனவே நம்முடைய வீட்டில் நடுத்தரமான கை, ஆக பெரியதும் அல்ல, ஆக சிறியவருடைய கையும் அல்ல, நடுத்தரமாக இருக்கின்ற கையால் அந்த அரிசியை நிரப்பமாக 2 கைகளாலும் அள்ளி 4 அள்ளுகள் கொடுப்பதுதான் பொருத்தமானது. அதுவே சிறந்தது. நிறுவை அளவுகளை நாங்கள் கவனிப்பதை விட நம்முடைய ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதான். சா என்பதை 2 கைகளையும் சேர்த்து நிரப்பமாக 4 அள்ளுகள் அள்ளி கொடுப்பது. மேலதிகமாக விரும்பினால் கொடுத்து விடலாம். ஒரு 5 அள்ளை நாம் கொடுத்து விடலாம், சிறப்புக்குரியது. 4 என்பது நமக்கு வகுக்கப்பட்டது, 4 கொடுக்க வேண்டும் கட்டாயம். அதை விட மேலதிகமாக நாம் விரும்பினால் நாம் கொடுக்கலாம். எனவே சாங் என்பது 2 கைகளாலும், நடுத்தரமான 2 கைகளாலும் நிரப்பமாக அள்ளி கொடுக்கின்ற 4 அள்ளுகள். அந்த முறையில் நாம் கொடுப்பதுதான் சிறந்தது. நிறுவை கணக்கிலே, கிராம் கணக்கில் என்ன செய்வார்கள், சுமார் 2.5 கிலோ என்று சொல்லுவார்கள். சிலர் 3 கிலோ என்று சொல்லுகிறார்கள். அந்த கைகளுடைய அளவை பொறுத்து அது சற்று குறைந்து கூடலாம். எனவே அல்லது அந்த பொருள், அந்த அரிசியினுடைய பாரத்தை பொறுத்து அதை குறைந்து கூடலாம். நிறுவையை விட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் நாம் அள்ளி கொடுப்பது சிறந்தது. 2 கைகளாலும் நிரப்பமாக 4 அள்ளுகள் அள்ளி கொடுப்பது, அல்லது அதை விட சற்று கூடமாக, அதிகமாக நாம் கொடுத்து விடுவது என்னது, மிகவும் சிறந்ததாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, நமக்கு பெரும்பாலும் ஒரு சந்தேகமான ஒரு விடயம், இந்த பொருளை கொடுக்காமல் பணத்தை கொடுக்க முடியாதா? இது பலருடைய சந்தேகம். பலர் இன்று என்ன செய்கிறார்கள், கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், பணமாக கொடுக்கலாம். அதற்கு அவர்கள் வைக்கின்ற ஆதாரம் என்ன தெரியுமா, மகாசிது சரியா என்று சொல்லுவார்கள். மார்க்கம் என்ன நோக்கத்துக்காக இதை சொல்லுகிறது என்பதை பார்ப்பது. என்ன நோக்கத்துக்காக மார்க்கம் சொல்லுகிறது என்றால், மனிதர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக. ஜகாத்துடைய நோக்கம் என்ன, மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவது. அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் அதனுடைய நோக்கம் என்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் தானியங்கள் இருந்தன. பணம் என்பது அவர்களிடத்தில் மிகவும் குறைவாக இருந்தது. பணத்தின் தேவைதான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தன. ஆனால் அப்படி தேவை இருக்கிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ் பணத்தை கொடுக்குமாறு சொல்லவில்லை. யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ நீங்கள் பணத்தை கொடுங்கள், யாரிடத்தில் தானியம் இருக்கிறதோ தானியமாக கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் அந்த தானியங்கள் பிரதானமாக அவர்கள் எதை உணவாக உட்கொண்டார்களோ அந்த தானியங்களை தான் என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிலருக்கு உடை தேவையாக இருக்கிறது, அதனால் உடை வாங்கி கொடுக்கலாம்.
சிலருக்கு வீட்டுக்கு கூரை தேவையாக இருக்கிறது, அவர்களுக்கு கூரை செய்து கொடுக்கலாம். இன்னும் சொன்னார்கள் சிலர் பாடசாலை உபகரணங்களை கூட சிலர் ஜக்காத்துடைய பணத்தை சேகரித்து அதன் மூலம் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ராவாக நிறைவேறாது. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜக்காத் என்ற அந்த கடமை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பிரித்து விளங்க வேண்டும். ஜக்காத் என்ற பொதுவான அந்த விதி இருக்கிறதே, அது 8 கூட்டத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏழைகள், மிஸ்கீன்கள், கடனாளிகள், அதற்காக வேலை செய்பவர்கள், புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள், வழிப்போக்கர்கள் என்று இந்த பகுதியினரை இஸ்லாம் ஒரு 8 கூட்டத்தாரை தெரிவு செய்கிறது. இந்த 8 கூட்டத்தாருக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ரை 8 கூட்டத்தாருக்கு கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நான் ஆரம்பமாக சொன்ன புகாரியின் ஹதீஸில் கூட என்ன வருகிறது என்றால், அபூதாவுதில் வந்த ஹதீஸில் என்ன வருகிறது, துஅமத்தன் லில் மசாகின், ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ் ஏழைகளுக்கு உணவாக, மிஸ்கீன்களுக்கு உணவாக அல்லாஹ் அதை பரலாக்கி இருக்கிறான். பெருநாளுடைய தினத்திலே சாப்பிடுவதற்காக சிந்தித்து பாருங்கள். ஒரு 4 அள்ளு அரிசியினால் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். ஒரு மனிதனுக்கு நாங்கள் 4 அள்ளு தானியம் கொடுக்கிறோம் என்றால் அந்த தானியத்தால் அவருக்கு என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். என்ன செய்யலாம் என்றால் அவரால் அன்றைய நாள் சாப்பிட முடியும், சந்தோஷமாக சாப்பிட முடியும். ஒரு கூரை அமைக்க முடியாது, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்க முடியாது, அதற்கான பெருமதியான பணம் கிடையாது. எனவே அது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், துஅமத்தன் லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவாக கொடுத்துருங்கன்னு சொல்லுது இஸ்லாம். 2 காரணம் சொல்லுது. ஒன்று, நோன்பு ஏற்பட்ட குறைகளை தூய்மைப்படுத்துறது. 2வது, மிஸ்கீன்களுக்கு உணவாக. அப்ப மிஸ்கீன்களுக்கு அது கொடுக்கப்படணும். பாடசாலை பிள்ளைகளுக்கு உபகரணம் கொடுப்பதல்ல, துஅமத்தன் உணவாக கொடுக்கப்படணும் என்று சொல்லுது இஸ்லாம். அதனால பணம் கொடுக்கப்படக்கூடாது. அதனுடைய பெருமதியை கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. வெறுமனே மார்க்கம் எதற்காக சொல்லுகிறது என்ற நோக்கத்தை இவர்களாக கற்பனை செய்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தானே என்பதனால் ஒருவனுடைய கடனை அடைக்கலாம், ஒருவனுடைய பாடசாலை பிள்ளைகளுக்கான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது. இது உணவாக கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. உணவு பொருட்களில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கொடுத்தார்களே தவிர நபிகளாருடைய காலத்தில் உடையின் தேவை அதிகமாக இருந்தது, ஆடையின் தேவை நபிகளாரின் காலத்தில் அதிகமாக இருந்தது. ஆடையை வாங்கி கொடுத்திருக்கலாமே, கொடுக்கவில்லை. உணவு தானியத்தை கொடுக்க சொல்லுகிறார்கள். எனவே இப்படியான சிந்தனைகள் மூலம் இன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது. ஒவ்வொருவரும் பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் பள்ளி வாயிலில் பணத்தை ஒப்படைத்து விடுகிறார்கள். வீட்டிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் போய்விட்டது. ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது. ஏதோ ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டோம் என்று சிந்திக்கும் அளவுக்கு இன்றைய மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது. எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது தானியமாகவே ஒப்படைக்கப்பட வேண்டும். 4 அள்ளுகள் வீதம் அது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தானியமாக அதை நாங்கள் அந்த ஏழைகளின் கையில் அதை கொடுக்க வேண்டும். அதை கூட்டாக சேர்த்து கொடுப்பதும் தவறு கிடையாது. கூட்டாக சேர்த்து கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. புகாரியில் வந்த நபிமொழியிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாளைக்கு 2 தினங்களுக்கு முன்னால் அல்லது பெருநாளைக்கு ஒரு நாளுக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை எடுப்பவர்களுடன் வாங்குபவர்களிடத்தில் அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள் என்று புகாரியில் நாம் பார்க்கிறோம். எனவே நபிகள் சஹாபாக்களுடைய காலத்திலே ஜகாத்துல் ஃபித்ரை சேகரித்திருக்கிறார்கள், கூட்டாக சேகரித்து அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நபிமொழி ஆதாரமாக இருக்கிறது. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சேகரிப்பவர்களிடம் ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னால் அவர் ஒப்படைத்து விடுவார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது சேகரிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒப்படைப்பது குற்றம் கிடையாது. ஆனால் அது முறையாக தானியமாக அது சேகரிக்கப்பட்டு அல்லது தானியமாக அது பங்கிடப்பட வேண்டும். பணமாகவோ அல்லது அந்த பணத்தை எடுத்து முறையற்ற விதத்திலேயோ நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க கூடாது. இன்னொரு முறையை கையாளுகிறார்கள். சில இடங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜகாத்துல் ஃபித்ர் என்ற பெயரில் பணத்தை சேகரித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பணத்தை எல்லாம் எடுத்து தானியத்தையும் வாங்கி
அந்த தானியத்தோடு இன்னும் சில பொருட்களையும் வாங்கி சமைப்பதற்கு தேவையான மாமிசம் இது போன்ற இன்னும் பல பொருட்களையும் வாங்கி என்ன செய்கிறார்கள், அதை பைகளில் இட்டு அதை கொடுக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ர் என்ற பெயரிலே சேகரிக்கப்படுகின்ற பணம் எவ்வளவு சேகரிக்கப்படும்? ஒரு மனிதனுக்கு 4 அதாவது 2.5 கிலோ அரிசி என்றால் 2.5 கிலோ அரிசிக்கான பெறுமதி தான் சேர்க்கப்படுகிறது. ஒரு 10 பேரிடத்தில் இந்த பணத்தை சேர்த்து விட்டு அதை அரிசி உட்பட இன்னும் பல பொருட்கள் வாங்கப்படுமாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள், அந்த 10 பேருடைய ஜகாத்துல் ஃபித்ருக்குரிய சரியான அந்த தானியம் வாங்கப்படுமா என்பதை சிந்தியுங்கள். நிச்சயமாக இல்லை. ஏனைய பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த தானியத்துக்குரிய பெருமதி குறைந்துவிடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 4 அள்ளுகள் தானியம் அங்கே வாங்க முடியாது, அது குறைந்து விடுகிறது. எனவே அப்படியான முறையில் அதை கொடுக்க முடியாது. ஒருவர் தனிப்பட்ட முறையில் விரும்பினால் 4 அள்ளுகள் தானியம் அரிசியும் கொடுத்து மேலதிகமாக ஒரு கோழி அல்லது இறைச்சி இது போன்ற ஏதோ ஒன்றை வாங்கி கொடுப்பதற்கு விரும்பினால், சமைத்து உண்ணுவதற்கான தேவைகளை நிறைவேற்ற விரும்பினால் அவர் விரும்பி கொடுப்பது அது குற்றம் கிடையாது. ஆனால் அவர் முறையாக அந்த 4 அள்ளுகள் தானியத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக மற்ற பொருட்களை என்ன செய்யலாம், அவர் வாங்கி கொடுப்பது குற்றம் கிடையாது. ஆனால் இந்த தானியத்துக்குரிய பணத்தை மக்களிடத்தில் சேகரித்து விட்டு அது அந்த பணத்தில் இருந்து மேலதிகமான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய தானியத்தின் அந்த அளவு குறைந்துவிடும். இப்ப ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியதாக நீங்கள் முறையான ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எவ்வளவு தானியம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த தானியத்தை நாங்கள் என்ன செய்து விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். பணமாக நாம் கொடுப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும், எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஃபித்ருடைய பிறை தோண்டியதிலிருந்து, ஃபித்ர்ங்கிறது நோன்பு திறக்கின்ற அந்த பெருநாளுடைய தினம் அன்று மாலையில் 29வது நாள் அல்லது 30வது நாள் மாலையில் ஃபித்ருக்குரிய பிறையை கண்டதற்கு பின்னர் அன்றையிலிருந்து நாம் நோன்பை விட்டு விடுகிறோம். அதிலிருந்துதான் ஃபித்ருடைய கடமை அந்த நாள் உருவாகுகிறது. அந்த நாளில் தான் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஃபித்ருடைய நாளில் தான் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு நேரம் என்றால், அந்த பிறை தோண்டியதற்கு பின்னால் அதிலிருந்து பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். அதை ஃபஜ்ருடைய நேரத்தில் அதிகாலையில் ஃபஜ்ருக்கு பின்னால் கொடுப்பது மிகவும் ஏற்றமானது. நிறைய அறிஞர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மிகவும் ஏற்றமானது. ஆனால் ஃபஜ்ர் அதாவது சூரியன் மறைந்து சந்திரன் தோண்டியதிலிருந்து முதல் பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். அதாவது திடலுக்கு வருவதற்கு முன்னால் நாம் இந்த கடமையை நிறைவேற்றி விட்டுத்தான் அங்கே வர வேண்டும். அப்ப 1503ஆம் இலக்கத்தில் சஹீஹுல் புகாரியில் பதிவான செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், ஃபரல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். வ அமர பிஹா அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸ் இல ஸலாத், பெருநாள் தொழுகைக்காக இந்த மக்கள் திடலுக்கு வருவதற்கு முன்னர் அதை நிறைவேற்றுமாறு அவர்கள் ஏவப்பட்டார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். அதே போன்று அபூதாவூதிலே பதிவான செய்தி, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டாரோ அவர் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியவர் ஆவார். எவர் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றுகிறாரோ அவர் ஏனைய காலத்தில் தர்மம் செய்தவரை போன்றாவார். அப்ப பெருநாள் தொழுகைக்கு முன்னால் என்ன செய்யணும், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். திடலுக்கு தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்து விட வேண்டும். தொழுகை முடிந்ததற்கு பின்னர் யார் கொடுக்கிறார்களோ அது ஜகாத்துல் ஃபித்ராவாக கருதப்பட மாட்டாது. ஏனைய காலங்களில் செய்த ஒரு தர்மமாகவே அது மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே நேரம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் ஒருவர் செய்கிறார். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால், ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்றால் அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், பின்னர் அதை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது.
கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடும் செய்தார். தவிர்க்க முடியாத காரணத்தை நோயாளியா போயிட்டாரு அல்லது ஒரு ஜனாசா விழுந்துட்டு அது கொடுக்க முடியாத ஒரு நிலம் அவருக்கு தோண்டிட்டா இருந்தால் என்ன செய்யலாம்? பின்னால் அவர் அதை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் என்பதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நான் முன்னால் சொல்வதை போன்று 8 கூட்டத்தார் அல்ல. ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், கஷ்டமான ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது நபிகளால் ஹதீஸில் சொன்ன வாசகம், நானாக இது கற்பனையில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இது சொன்ன வாசகம். எப்படி சொன்னார்கள்? துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லதுவி வர்ரஃபஸ், நோம்பாளிகள் வீணான விடயங்களாலும் வீண் பேச்சுகளாலும் என்ன செய்தது? நோன்பில் ஏற்பட்ட குறைகளை சுத்தப்படுத்துவதற்காகவும், ஏழைகளுக்கு அது உணவாகவும், ஏழைகளுக்கு உணவாகவும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது. கூரை செய்ய முடியாது, பாடசாலை உபகரணம் வாங்கி கொடுக்க முடியாது, ஒருவருடைய கடனை அடைக்க முடியாது, வேறு தேவைகள் உடுப்புகளை வாங்கி கொடுக்க முடியாது, எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. எதற்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்றால் துஅமத்தன் லில் மசாகின், ஏழைகளுக்கு அது உணவாக அமைய வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும். இது ஒரு சிறிய பகுதி தான், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படை, யாருடைய கருத்துகளுக்கும் சொந்த சிந்தனைகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ, யாருக்கு எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த முறையை நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு வழங்கிவிட்டால் நம்முடைய இஷ்டப்படி என்று நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியில் நாங்கள் நிச்சயமாக செயல்பட வேண்டும். இந்த எதிர் வருகின்ற அந்த பெருநாள் தினத்தில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சொல்லப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் அந்த ஜகாத்தை மிகச் சிறப்பாக கொடுத்து அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. கேள்விகள் இருக்கா? ஆண்கள் பக்கத்து பெண்கள் பக்கத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக வெளிநாட்டில் வேலை செய்யணும் அரபு நாடுகள்ல அங்க நம்ம ஃபித்ரா கொடுக்கறதுக்குரிய வழிகள் கிடையாது, அங்க ஏழைகள் கிடையாது. அங்க நம்ம தான் ஏழைகளை இருக்கிற வேலை செய்யப்படும் நம்ம தான். இப்போ நாம என்ன பண்றோம்? இப்போ உதாரணத்துக்கு 11 எழுத்து தராங்கன்னா இப்போ நாங்களா சேர்த்து வசூல் பண்றோம். ஒரு தலைக்கு 20 திர்ஹம் வாங்கினோம்னாக்க இங்க கூடுதலாக வருதுங்க, காசு பண மதிப்பு கூடுதுங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பொருள் வாங்கி கொடுத்தாங்க. என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்க அங்க இருக்கிறவங்க ஜகாத்துக்காக ஜகாத்துல் ஃபித்ர் சேகரிக்கிறாங்க. அவங்க நாட்டு பணத்தின்படி அவங்க சேகரிக்கிறாங்க. அந்த பணம் நம்ம நாட்டுக்கு அனுப்பப்பட்ட டைம்ல என்ன செய்யுது? அவங்க எதை மதிப்பீடு செய்து அனுப்புறாங்களோ அதை விட கூடுதலாக என்ன செய்யுது? பணம் வருதா இருந்தால் அந்த உரிய தானியத்தோடு மேலதிகமா ஏதாவது கொடுக்கலாமான்னு கேட்டா நிச்சயமா கொடுக்கலாம். விருப்பமாக எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யும்? அல்லாஹ் அதுக்குரிய கூலியை தருகிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா, இதா சுல்சிலத்தில் என்கிற சூறாவின் இறுதியில் சொல்லுகிறான், எந்த ஒருவன் ஒரு மண்ணளவு ஒரு கடுகளவு ஒரு நன்மையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை மறுமையில் அவன் கண்டுகொள்வான். அப்ப நம்ம எந்த அளவு மேலதிகமா செலவழிக்கிறோமோ அந்த செலவினத்தை அல்லாஹ் நிச்சயமாக அதுக்குரிய நன்மை நம்ம தருகிறான். அதை நாங்க என்ன செய்யலாம்? அதுக்குரிய முறையில் நாங்க அந்த ஜகாத்தை கொடுத்துருவோம். அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த தானியம் உதாரணமாக 4 அள்ளுகள் என்றால் 2.5 கிலோ என்றால் 2.5 கிலோவை கொடுத்து விட வேண்டும். மேலதிகமாக இருக்கிற பணத்துக்கு என்ன செய்யலாம்? இன்னும் மேலதிகமான தேவைகள், அது பொருட்களாக அல்லது அது சமைப்பதற்கு தேவையானதாக இருக்கலாம், அது மேலதிகமாக எதையும் கொடுக்கலாம், அதுல தவறு கிடையாது. என்னுடைய கடமையை நான் ஒரு மிஸ்கின் பண்ணணுமா அல்லது ஸ்பிட் பண்ணி கொடுக்கலாம்? என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா, இப்ப எனக்கு உள்ள ஜக்காத் அதை நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணுமா, அதை பிரிச்சு நிறைய பேர் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்ப நாங்க அதுல உதாரணமா ஒரு ஆள் வாரதில்லையே ஒரு குடும்பத்துல சாதாரண 5 பேர் அல்லது 5 பேருக்கு மேல இருப்பாங்க ஒரு குடும்பத்துல. இப்ப அந்த ஒரு குடும்பத்துடைய அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருந்தால் உதாரணமா ஒரு 10 கிலோ அரிசி வச்சுக்கோங்களேன்,
இதை வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கலாமா அல்லது பிரிச்சு ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா, இதை ஒரு ஆளுக்கு கொடுத்தால் மிக பொருத்தமா இருக்க மாட்டா, ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அல்லது 2 பேருக்கு கொடுக்கலாம் பிரிச்சு. அதவே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது பிரயோசனம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு பிரயோசனம் அமைய வேணும் என்ற அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும், அதை கொடுக்க வேணும். அது வந்து ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரிதான் அல்லது 2 பேருக்கு கொடுத்தாலும் சரிதான். 10 கிலோ எடுத்த ஆளுக்கு 1 கிலோ கொடுக்கறத விட அது அவங்களுக்கு பிரயோசனம் பண்ற மாதிரி கொடுத்துட்டால் மிகவும் சிறந்தது. அதுல இஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லல, அது கொடுக்கப்படணும்னு சொல்லுது. நாம என்ன செய்யணும், அதை கொடுக்கறதுனால யாருக்கு எவ்வளவு பிரயோசனமா இருக்குமோ அதை நம்ம கவனித்து என்ன செய்யலாம், அதை கொடுக்கறதா சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். பித்ரா கொடுக்க போகும்போது குடும்பத் தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பேற்று அத்தனை பேருக்குமே கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகனோ அல்லது கணவரோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இங்கே கொடுக்கப்படுது. அப்படின்னு சூழ்நிலையில அங்க தனியா வசூல் பண்ணலாமா ஒரு நபருக்கு ஒன்று? அதை என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார் வெளியே. அந்த வேலைக்கு போனவர் குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர் என்ன செய்யறாரு, ஜக்காத்துல் ஃபித்ர நாட்டுல கொடுக்கணும்னா அவருக்கு சேர்த்து தான் கொடுத்துடுறாரு. அதுக்கு பின்னால அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, பணத்தை சேகரிச்சு மரபம் என்ன செய்யலாமா, கொடுக்கலாமா, அது சேகரிக்கலாமான்னு கேட்கிறாங்க. இவடத்து நாங்க முதல்ல நான் முன்னுக்கே சொன்னேன், ஒரு செய்தியை புரியணும் என்னன்னு கேட்டா, யாருக்கு சுயமாக தன்னுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கான வசதி இருக்கிறதோ அவர் தான் கொடுக்கணும். உழைப்புல இருக்கிறார்னு சொன்னா அவருக்கு கொடுக்கணும் என்று அவருக்கு கொடுக்குற கடமை என்று அவருக்கு இருக்குது. அவர் அப்படி இல்லை, ஒரு தந்தையினுடைய பராமரிப்பு கீழே தான் அவர் இருக்கிறாரு என்று வந்தால் அப்போதுதான் என்ன செய்யணும், அவருக்காக கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் வெளியில இருக்கிறாருன்னா தந்தைங்க அவருக்கு கொடுக்க தேவையில்லை, அவர் உழைக்கிற பணத்துல இருந்து அவருக்கு கொடுத்துக் கொள்வாரு. அப்ப நாங்க இங்க கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை அப்படித்தான் தந்தையும் கொடுக்கிறாரு அவரும் விரும்பி கொடுக்கிறாரா இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் இஸ்லாம் சொல்லுது, மேலதிகமா கொடுக்க விரும்பினா என்ன செய்யலாம், அது கொடுக்கறதுல இந்த இஸ்லாம் தடுக்கல. யார் ஒரு கடுகளவு தர்மம் செய்தாலும் நன்மை செய்தாலும் அந்த நன்மை மறுமையில அவருக்கு கிடைக்கும், அந்த கூலி கிடைக்கும். அது மேலதிகமா தான் கிடைக்கும், அவர் கடமை இல்லை, அது கொடுக்கலாம். அப்படி அந்த பித்ரா அரிசி இருக்குல்ல, பித்ராவுக்காக வசூல் பண்ணுறதுல இந்த அரபு நாடுகளில் வந்து ஏழைகள் இருக்கிறாங்க. அந்த இந்த ஒரு நாள் முன்னாடியே வந்து கடை தெருவில் வந்து வசூல் பண்ணுறதுக்காகவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே கொடுக்காம இங்கே அனுப்புறது சரியா? அந்த வீடு வீடா யாசகம் கேட்டு போற ஒரு சமூகம் எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. சவுதிலையும் இருக்கு, நம்ம நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அவங்க வீடு வீடா வாரவங்களுக்கு கொடுக்கறது ஜக்காத்தும் கிடையாது, ஜக்காத்து ஃபித்ரும் கிடையாது. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, உங்களோட வீடுகளுக்கு யாசகம் கேட்டு வந்து 1 ஈத்தம்பழம் 2 ஈத்தம்பழம்னு நீங்க கொடுத்து அனுப்புவது அது வந்து ஜக்காத் இல்லை, அது வந்து தர்மம். ஜக்காத்துங்கிறது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா தேடி கொடுக்கணும். கஷ்டமான குடும்பத்தை நாங்க கண்டு இனம் கண்டு அவங்களுக்கு நம்ம தேடி கொடுக்கறதும் ஜக்காத்துல் ஃபித்ர். அப்ப வீடுகளுக்கு வரவங்க எப்படியான நிலைமையில வராங்கன்றது நமக்கு, அவங்க வசதியானவங்களும் வாரது இருக்குது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கறதல்ல, அது தர்மம். அது நாம ஏதோ ஒரு சின்ன பணத்தை கொடுத்து நாங்க அனுப்புறோம், அது தர்மம். ஜக்காத்துல் ஃபித்ர்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்படணும்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியும். இந்த குடும்பம் கஷ்டம், உணவுக்கு வறுமையா இருக்கிறாங்க, கேட்டு வரதுக்கு வெட்கம், ரசூல் அதான் முதல் உரிமை கொடுத்தாங்க. கேட்டு வர வெட்கப்பட்டு வீட்டுல இருக்கிறாங்க, 5 பிள்ளையோட இருப்பாங்க, பார்வைக்கு நல்லா இருப்பான், வெளியில அழகா அயன்மடங்காத ஷேப் போட்டிருப்பான், பார்க்கக்குள்ள நமக்கு பெரிய வசதி மாதிரி விளங்கும். அவனுக்கு கேட்க வெட்கம், தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த வெட்கம். நாம புரிஞ்சுக்கணும், 5 குழந்தையோட அவன் இருக்கிறானே எவ்வளவு கஷ்டமா இருப்பான். அப்படியானவங்களுக்கு தான் முதன்மை கொடுக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, விதவை கணவன் இல்லாத பொண்ணு எல்லாத்தையும் அள்ளி அள்ளியா கொடுத்து அவள் தலைக்கு அரிசி மூடியை வச்சு தூங்குவார். அந்த அளவுக்கு வீடு நிறைய நிறைஞ்சு போயிட்டீங்க. ஒரு விதவைங்கிறது யாரு நினைச்சு பாருங்க, கணவன் இழந்துட்டா 4 புள்ள இருக்கும், 4 மகன் இருப்பான், அவனால வச்சு அந்த தாயை பார்க்கணும், அதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு, தாயை பார்க்கிற கடமை அவன். மனைவியை பிள்ளைய பார்க்கிற மாதிரி தன்னை பெற்ற தாய் தந்தையை பார்க்கறது அவன் கடமை. அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், விதவைகளை விட பிள்ளைகளோட கஷ்டப்படுறவங்களை முற்படுத்தணும். விதவைக்கு கொடுக்கறது கூடான்னு சொல்லல, கொடுங்க. ஆனால் விதவைகளுக்கு எத்தனையோ பேர் கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்படி பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு யாரும் கொடுப்பவங்க யாரும் இல்லை, கேட்கவும் வெட்கம். அப்படிப்பட்டவங்களை தேடி கொண்டு போயிட்டு என்ன செய்யுங்க, யாருக்கும் தெரியாம கொடுங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. சொல்லி தெரியக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அப்ப அதுதான் மிகவும் ஏற்றமானது. அப்படித்தான் நாங்க கொடுக்க வேணும். தேடி வர்றவங்களுக்கு கொடுக்கறத அது ஒரு தர்மமாக கொடுத்துருங்க. என்னுடைய கேள்வி அதல்ல, நான் கேட்டது சவுதி ஏழைகள் வந்து ஒரு நாள் முன்னாடியே இதற்காக கடை தெருவுகளில் வந்து உட்கார்ந்து
நம்ம உழைக்கிற நம்ம அங்க உழைக்கிற நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயும் கொடுக்கலாமா அல்லது இங்க அனுப்பி கொடுக்கலாமா? நீங்க இங்க வந்து ஏழைகளை பார்த்து கொடுக்கணும், எது சரியானது? ஜக்காத்துடைய விஷயத்தில் இஸ்லாம் பொதுவான விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஆதுரத்தில் அவங்க ரசூல் அனுப்புறவங்களுக்கு சொல்லி அனுப்பினாங்க. யமனுக்கு அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க, துஹது மின் அகனியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம். அப்ப இந்த ஜக்காத் என்பதெல்லாம் யாருக்கிட்ட எடுக்கப்படணும்னு கேட்டால், அவர்களில் யாரு பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அங்கிருந்து எடுக்கணும், அவர்களில் யாரு ஏழையா இருக்கிறாங்களோ அங்க கொடுக்கணும். அப்ப இந்த ஹதீஸை வச்சு என்ன விளக்கம் விளங்குதுன்னு கேட்டால், எங்க நாங்க போயிட்டு உழைக்கிறோமோ அந்த இடத்தில் அங்க இருந்து பணக்காரர்களிடத்துல ஜக்காத்தை எடுத்து அங்க உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கணும். இப்ப சவுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுதியில ஒருத்தர் உழைக்கிறாரா இருந்தால் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையானால் அவருடைய பணத்திலிருந்து அங்க உள்ள ஒருவர் தான் கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, அங்க உள்ளவங்களை விட நம்ம ஊர்ல தேவை இருக்கிறாங்க, அங்க உள்ளவங்களை விட எந்த குடும்பத்துல தேவை உள்ளவங்க இருக்கிறாங்களா இருந்தால் குடும்பத்தை முற்படுத்தணும். இப்தா பிமன் தஅவுல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் குடும்பத்துல யாரு ஏழையா இருக்கிறாங்களோ அங்கிருந்து தர்மத்தை ஆரம்பிட்டாங்க. அப்ப தர்மம் கொடுக்கறத நம்ம குடும்பத்துல யாரு ஏழையா இருக்கிறாங்கிறத பார்க்கணும், அவங்களுக்கு தான் முதல் உரிமை. அந்த அடிப்படையில வெளியில வேலை செஞ்சாலும் கூட அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ன செய்யலாம், தண்ட ஊருக்கு அனுப்பி தண்ட ஊரில் இருக்கிற கஷ்டமானவங்களுக்கு அல்லது தண்ட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமானவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கறதா மிக சிறந்தது. இதுதான் முறையானது. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.